அகல் போரில் பார்த்தீங்கன்னா 12,000 பேர் கொண்ட ஒரு படை அப்படியே வந்து மக்காவிலிருந்து சுற்றுப்புறத்திலிருந்து எல்லாரும் சேர்ந்து மதீனாவை வந்து அப்படியே சூழ்ந்துட்டாங்க. மதீனாவை சூழ்ந்துடுறாங்க. சஹாபாக்கள் ஒரு குழி வெட்டி வச்சிருக்கிறாங்க. குழி வெட்டி குழிக்கு அந்த பக்கம் தடுத்து அந்த படை நிற்குது, இந்த பக்கம் மதீனாவோட சேர்த்து சஹாபாக்கள் சேஃபாக இருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழி வெட்டுறாங்க. வெட்டும் போது ஒரு பாறாங்கல் வருது. அப்போ ரசூலா குத்தும் போது அல்லாஹ் அக்பர் சுப்ஹானல்லாஹ்ங்கறாங்க, அல்லாஹ் புகழ்றாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, பாரசீகத்துடைய கோட்டைகள் என் கையில் கொடுக்கப்படுது, சாவிகள் எனக்கு கையில் கொடுக்கப்படுதுங்கிறாங்க. அதே மாதிரி கிஸ்ராவுடைய கோட்டைகள் வீழ்வதை நான் பார்க்குறேங்கிறேன். இதெல்லாம் சொல்கிறேன். முனாஃபிக்கெல்லாம் என்ன பண்ணுறோம், பாரசீகம் அவனுக்கு ஒரு குஷி, பாரசீகமும் நமக்கு இல்லையா, ஆஹா கிஸ்ரா இது ரோமாபுரியும் நமக்கு இல்லையா, மதீனா வல்லரசாக மாறப்போகுது அப்படின்னு அவனுக்கு ஒரு குஷி. அப்போ இதெல்லாம் நடக்குது. சொன்னவனே பின்னாடி என்ன ஆயிடுச்சு, பின்னாடி பனு குறைலாங்கிற அந்த கூட்டம் துரோகம் பண்ணுது. அந்த வழியை வந்து திறந்து விட்டா இவங்க வெட்டி வச்ச குழி இவங்களுக்கே கபரா மாறிடும். அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரப்போகுது. திறந்து விட்டுட்டாங்க. திறந்து விட்டோன்னே படைகள் வருதுன்னொடனே பயங்கரமான ஒரு ஆட்டம் காணும்போது அப்போ சொல்றான் அல்லாஹ், நம்பிக்கையாளர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு இன்னும் கடுமையான அதிர்ச்சிகளால் சோதிக்கப்பட்டார்கள். 33 அத்தியாயத்தில் 11, 12 அல்லாஹ் சொல்றான், மூமின்களை கடுமையான அதிர்ச்சிக்கு நம்ம உள்ளாக்கணும் அப்படின்னு சொல்றான். மேலும் அப்போது நயவஞ்சர்களும் எவர்களின் இதயங்களில் நோய் இருந்தது, நயவஞ்சர்களும் பலவீனமான இதயம் கொண்டவர்களும் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஏமாற்றத்தை தவிர வேறு எதையும் வாக்களிக்கவில்லை என்று கூறிய சமயத்தை நினைவு கூறுங்கள். அவங்க என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல கிஸ்ரா ஜெயிக்கும் ரோமாபுரி ஜெயிக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆட்டம் க்ளோஸ் ஆக போகுது, எல்லாம் பொய் எல்லாம் நம்மளை ஏமாற்றி நம்ம வச்சு குழி நோண்ட வச்சு கருத்தறுத்துட்டாங்க, வேலை வாங்கிட்டாங்க, நம்மளை ஏமாத்தினாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மூமின்கள் எப்படி இருந்தாங்க, அன்றியும் நம்பிக்கையாளர்கள் கூட்டுப்படைகளை கண்டபோது இதுதான் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எங்களுக்கு வாக்களித்தது, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் உண்மையை உரைத்தார்கள் என்று கூறினார்கள். இன்னும் அது அவர்களுடைய நம்பிக்கையையும் முற்றிலும் கட்டுப்படும் போக்கையும் அதிகப்படுத்தியது. ஈமான் என்ன ஆச்சு, அதிகமாச்சுங்கிறேன். அப்ப முன்னறிவிப்பு வந்து எப்படி ஆச்சு பாருங்க. ரசூல்லா இது எதை பார்த்து இவங்க இப்படி ஒரே சம்பவம் தான். அப்போ மனசு அந்த இடத்துல என்ன ஆயிரும், திடீர்னு பார்ப்போம் இப்போ இன்னும் கொஞ்ச நாள் என்ன நடக்க போகுது, துருக்கி கைவிட்டு போயிடும். ஏன் துருக்கி எர்தோகன் ரொம்ப வலிமையாக நிற்கிறாரு இப்போ முஸ்லீம்களுக்கு. அடுத்தது என்ன ஆகும், துருக்கி கைவிட்டு போயிடும். இஸ்லாமிய நாடுகள்லாம் மிகப்பெரிய அழிவுகளை சந்திக்கும், அரபு நாடுகள் மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும். இப்போ இந்த நேரத்தில் என்ன சொல்லுவாங்க, 2வது எழுச்சியா மண்ணாங்கட்டியா எங்கேருந்து வரப்போகுது, இதெல்லாம் இருந்ததும் புட்டு போச்சு, எல்லாம் போச்சு. இந்த நேரத்தில் எங்கேருந்து 2வது எழுச்சி வரப்போகுது, இவனுக்கு கனவு இப்பயாவது அடிமையாக அவங்க சொல்கிறத கேட்டு நடக்கும். இப்படிப்பான் நமக்கு அட்வைஸ் பண்ணுவோம், இத்தனை நாள் தான் அதை எதோ பேசுனீங்க, இனியாவது ஒழுங்கா அவங்க சொல்றதை கேட்டு நடந்தீங்கன்னா உங்க புள்ள குட்டியாவது தப்பிக்கும் அப்படிமா. இது இல்லை, அதுக்காக அந்த டானிக் வந்து நமக்கு கொடுக்கும். இந்த முன்னறிவிப்புகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டானிக் கொடுக்கும். அதே மாதிரி முன்னறிவிப்புகள் நடக்கும்போது நமக்கு என்ன இன்னொரு முக்கியமான இது கிடைக்கும்னா, இந்த தூங்கிட்டு இருக்கிறான்ல நம்ம உலக வாழ்க்கையில் தொலைஞ்சு போயிட்டோம், ஒரு சில அதிர்ச்சியான விஷயங்கள் நடக்கும்போது நம்ம டக்குன்னு